காலை உணவு எப்படி இருக்கலாம்? காலை உணவு அப்படின்னாலே நம்ம அத்தனை பேரும் இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல் அப்படின்னு ஒரு 5-6க்குள்ள போய் நிற்கிறோம். தயவு செய்து அதிலிருந்து வெளியே வருவோம். இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம். இங்க இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது 50 வயதை ஒட்டியவங்க எக்கச்சக்கமா இருக்கீங்க. 45-50 வயதை ஒட்டியவர்கள் ஏராளமானவர்கள் தென்படுகிறீர்கள். நண்பர்களே, வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போதும் சார். அப்புறம் மீதி நாள்லாம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம். காலையில கொஞ்சம் சுண்டல், அது நல்லா கருப்பு கொண்டக்கடலையோ, சிகப்பு நிற கொண்டக்கடலையோ, வெள்ளை கொண்டக்கடலையோ, முளை கட்டிய பயிறு, பாசிப்பருப்பு முளை கட்டின பயிறு, அதுக்கப்புறம் நல்ல காய்கறிகளை அரைத்த சாறு, இல்லையென்றால் நல்ல சூப்பு, 2 முட்டையை வைத்து நல்ல ஒரு ஆம்லெட், கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, இல்லை நான் முட்டை சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் பன்னீர், இப்படி உங்கள் காலை உணவு இருக்கட்டும். சரி சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் காலை உணவு.